Hi, hello, vanakkam, welcome back to Videole Beauty Tamil. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பேபி ஷாம்போட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல ஸ்பூ ஷாம்பு வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்திருக்கோம். அது நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படினு சொல்லிருக்கீங்க. இப்போ ஏன் நான் இது மாத்துனேன் அப்படிங்கறத வந்து நான் போக போக என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ மாமா எர்த்தோட டீடைல்ஸ் பார்க்கலாம். மாமா எர்த் பேபி ஷாம்பு வந்து பேக்கேஜிங் வைஸ் சூப்பராக இருக்குது. நம்மளோட ஸ்கேல்ஃபை வந்து நல்லா ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியர் ஃப்ரீ டாக்ஸின் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. டெர்மடாலஜி டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிஹெச் பேலன்ஸ் பண்ணுது. மெயினாக நம்மளுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து 0 to 5 years பேபிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 ml நம்மளுக்கு தாராளமாக கொடுக்குறாங்க. கோகனட் ஆயில் வந்து பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குதுன்னு படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து எனக்கு வந்தால் இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றாங்க. அதை பிரித்தா ஒன்றுமே வர மாட்டேங்குது, இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து 24 month வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வந்து அதை அமுக்கி எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறையா எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் இவ்வளோ பெரிய பாட்டிலில் வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் இருக்குது. நான் இந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 month நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாமா எர்த் பேபி ஷாம்பு நான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 6 years வந்து நான் ஸ்பூ ஷாம்பு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தலையில் பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறனால வந்து ஸ்பூ ஷாம்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால வந்து நான் அது வந்து 2 இப்போ குழந்தைங்கள ஆயிடுச்சு. 2 பேத்துக்குமே யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம கணக்கில் வந்து அது கட்டுப்படி ஆகலை. அதனால வந்து பார்த்தேன், கொஞ்சம் சரி வேற ஷாம்பு மாற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மாமா எர்த்தில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ஸ்பூ ஷாம்பு இவ்வளோதான் இருக்கும், பட் நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பூ ஷாம்பு எப்படி வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்பூ வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும், இது வந்து கொஞ்சம் லிக்விட் தண்ணியா இருக்கு. ஆனா நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். டைரக்டா வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது தலையில. இதோட கொஞ்சமா வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தலையில நம்ம குளிக்க வைக்கலாம். அதுதான் கொஞ்சம் நல்லது, நமக்குமே சரி குழந்தைங்களுக்குமே சரி, அதுதான் நல்லது. அப்படிதான் நான் குளிக்க வைப்பேன். ஒரு 2 drop இல்ல 1 drop விட்டோம்னாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப 2 வயசு குழந்தைக்குமே 2 drop விட்டு நல்லா குளிக்க வைப்பேன். சூப்பரா இருக்கும். 6 வயசு குழந்தைக்கு 3ல இருந்து 4 drop விட்டு தண்ணி கலந்து அதுக்கப்புறமா அந்த மாதிரி தேய்ச்சா அதுவும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம பட்ஜெட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஜென்டில் கிளென்சிங் ஷாம்பு ஃபார் பேபிஸ் அப்படின்னு ஸ்பெஷலாவே வந்து பேபிஸ்க்கே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இதுலயே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீம் அப்படின்னு நிறைய இருக்கு. மெயின் அந்த ஷாம்புல நான் பார்த்தது வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, டியர் ஃப்ரீயா, என்ன ஏதாவது இன்கிரிடியன்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். அப்ப டியர் ஃப்ரீ வித் கோகனட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து டாக்ஸின் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. டெர்மடாலஜி டெஸ்டட். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஓகே. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமானது வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பா வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஹெச் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. 0 to 5 years நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து 6 year பேபிக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு. நானுமே சம்டைம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் நமக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஷாம்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு நிறைய ஹேர் இருக்குது, நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது நிறைய ஷாம்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்ல முடி வந்து நல்லா சாஃப்டா, நல்லா அந்த ஒரு தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சைனியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குது. ஸ்பூ ஷாம்புமே வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதை விட வந்து பெரியவங்க ஸ்பூ ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நிறைய அளவு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் முடி வந்து அவ்வளோ ஒரு நல்ல எண்ணெய் தேய்ச்சு அப்படியே ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஒரு பளபளன்னு இருக்கும். நல்லா தலை சீவினாலும் சூப்பரா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து பட்ஜெட்டா செட் ஆகாது. இது வந்து ஓகே. இது வந்து குழந்தைங்களுக்குமே சரி நமக்குமே சரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. இதுல வந்து மேட் வித் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் வைஸ் வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஸ்பூ ஆர் மாமா எர்த் தான் அப்படின்னு பார்க்கும்போது மாமா எர்த் வந்து நம்மளுக்கு பிரைஸ் வைஸ் ஓகே அப்படின்னு தோணுது. ஸ்பூ ஷாம்பு கொஞ்சம் பட்ஜெட்லி வந்து நம்மளுக்கு போக போக பத்தாது, செட் ஆகாது. அதனால வந்து நான் அதையும் யூஸ் பண்ணாமலாம் இல்லை, அதுவும் இருக்கு. பட் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கும்போது இது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறதுனால வந்து தான் இப்போ நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணி அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மாமா எர்த் சூப்பர். எல்லாமே மாமா எர்த்ல இருந்து சன்ஸ்கிரீமா இருக்கட்டும், பேபி மாய்ஸ்சரைசர் இருக்கட்டும், எல்லாமே. மாமா எர்த்ல வந்து சன்ஸ்கிரீம் வந்திருக்கு, பேபிக்குன்னு சன்ஸ்கிரீம் வந்திருக்கு அப்படிங்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. ஏன்னா வந்து
18-19க்கு அப்புறம் தான் வந்து சன்ஸ்கிரீமே யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து பேபிக்குமே சன்ஸ்கிரீம் வந்துருச்சு அப்படிங்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கா இருந்தது. பட் அதை வந்து கொஞ்சம் நான் இன்னுமே கொஞ்சம் பார்க்கணும், பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கணும். இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஷாம்பு மாய்ஸ்சரைசர் அதை வந்து போதும். இல்லைன்னா ஆயில் நம்ம மார்னிங் எழுந்தோடனே வந்து குழந்தைங்களுக்கு ஆயில் நல்லா பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணோம்னா அதுவே வந்து சூப்பர் மாய்ஸ்சரைசராக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் மாய்ஸ்சரைசர் நமக்கு தேவைப்படாது. வேணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஐ எம் மாமா ஜென்டில் கிளான்சிங் ஷாம்பு ஃபார் பேபிஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷாம்பு இஸ் நோ ஈஸி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு இது கொடுத்துருக்காங்க. வாங்கினீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெல்கம் பண்ற மாதிரி சூப்பரான கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஈஸியா ஜென்டிலா கிளான்ஸ் பண்ணுது. ஸ்கேல்ப் நல்லா கிளான்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சில்கி அண்ட் சாஃப்டான ஹேரை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100% பியூர் அப்படி நேச்சுரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து செகண்ட் நம்மளுக்கு வந்து மெயின் வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் பார்ப்பேன். ப்ரைஸும் நம்மளுக்கு செட் ஆகணும். இது எல்லாமே விட வந்து நம்மளுக்கு ப்ரைஸும் செட் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஓகேவா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நினைச்சதை விட எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா வந்து இதை பேபிஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கண்ணை மூடிட்டு பேபிஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டாக்டர்ஸ்மே வந்து இதை வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்பூக்கு அடுத்து இப்போ வந்து மாமா எர்த்தையும் சஜஸ்ட் பண்றாங்க. பட் அவங்களோட ஹேர்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஸ்பூ ஷாம்புனா தலையில ஏதாவது இச்சிங் இருக்கு, அந்த பிறந்த குழந்தைக்குலாம் வந்து பக்கா இருக்கும். அந்த பக்கம் வந்து சரியா கிளீன் பண்ணலாம், புண்ணாகும். நல்லா கிளீன் பண்ணி நல்லா ஆயிட்டு ஒரு 3 மந்த்துக்கு அப்புறமா வந்து திருப்பி அகைன் வந்து அதுல திருப்பி பக்காவே ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை, அது தவறாம வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஸ்பூ தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. மெயினா ஃபர்ஸ்ட் ஸ்பூ தான். இப்போ வரைக்கும் எனக்கு சஜஸ்ட் பண்ணதை நான் சொல்றேன், ஸ்பூ தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நெக்ஸ்ட் வந்து மாமா எடுத்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் பாக்குறச்ச ஸ்பூவா இல்லைன்னா மாமா எர்த்தா எது நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைப்பீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஸ்பூ ஷாம்பு தான் வைப்பேன். செகண்ட் வந்து மாமா எர்த்து. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்பூ ஷாம்புல வந்து நம்ம பிறந்த குழந்தைய வாங்கும்போது அந்த ஒரு 6 மாசம் அந்த 1 வயசு வரைக்குமே அந்த குழந்தை வாசனை வரும் இல்லையா, அந்த குழந்தை வாசனை வந்து அந்த ஷாம்புல இருக்கும். அது வந்து நீங்க ஒரு அம்மாவா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தை வாசனை வந்து அதை யூஸ் பண்ணும்போது குழந்தை வாசனை வரும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுங்க, அது தெரியும். கண்டிப்பா எனக்கு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை வாசனை வந்து நல்லாவே வரும். அதனாலவே எனக்கு பர்சனலா நான் சொல்றேன், பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து. பட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. பிரைஸ் வைஸ் வந்து எனக்கு கட்டுப்படி ஆகாதனால மட்டுமே வந்து நான் இந்த ஷாம்புக்கும் நான் சேஞ்ச் ஆகினேன். இது வந்து லிக்விடா இருக்கு, கொஞ்சம் அந்த திக்னஸ் கம்மியா இருக்கு, அதுல வந்து ரொம்ப திக்னஸா இருக்கும். மற்றபடி வந்து டியர் ஃப்ரீ அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. நானும் கண்ணு எரியாது அப்படிங்கறதுனால நம்ம கண்ணில் போட்டுலாம் செக் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பூ ஷாம்பை நான் ஏன் கண்ணில் போட்டு செக் பண்ணேன். பட் இதை வந்து நான் என் கண்ணில் போட்டு செக் பண்ணல. பட் குழந்தைக்கு இது வரைக்கும் கண்ணு எரிஞ்சு நான் அழுததை பார்க்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி வேற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.